ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் உங்களுக்கு இனிமேலாம் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன் அப்படின்லாம் சொல்கிறேன். எந்த ஒரு விஷயத்துலையுமே இனிமேல் அதை பற்றி நீ நினைக்க வேண்டியதில்லை. எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆனால் உங்களுக்கு இதுலலாம் எந்த இதுக்காமே இன்னும் நம்ம சொல்லி இனிமேலாம் புரிய வைக்க முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள நம்ம புரிய வைக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மள சார்ந்ததா மட்டும் இருக்காது அப்படின்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு இனிமேலாம் புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு உடனே எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, "ஏம்மா அப்படியெல்லாம் பேசுகிற? எதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பேசுமா" அப்படின்னோன்னே, "யோசித்து பேசுகிறேன். ஆனால் அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு தெரியணும்லம்மா" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "தெரியும் தெரியும், நீ ஒன்றும் கவலைப்படாத. போக போக உங்களுக்கு எல்லாத்துலேயும் எந்தெந்த விஷயங்கள் புரியுதோ அதெல்லாம் உங்களுக்கு சரியாக வருமா" அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அடுத்த இத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது உங்கள சார்ந்தது மட்டும் இல்ல. அடுத்தவங்களையும் நம்ம அதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாரி தானே இருக்கு அப்படின்னோன்னே, "சரி விடுங்கம்மா, நான் அதெல்லாம் சொல்லல. இனிமே உங்களுக்கு அத பத்தி பேசி ஒண்ணும் ஆக போறதில்ல. எதுக்கா எடுத்தாலும் குறை சொல்றதையோ, இல்ல அடுத்தடுத்த விஷயங்கள்ல யோசிச்சு பேசுறதையோ ஃபர்ஸ்ட்டு விடுங்க. அத தான் நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோன்னே, "சரி சரிம்மா, நான் ஒண்ணும் எதுவும் பத்தி பேசல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல நீங்க சொல்றீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள நாங்க சொல்றோம். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சில விஷயங்கள் தெரியல அப்படிங்கிறது மாதிரி இல்ல." அப்படின்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நம்மளோட கடமை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி விடுங்கம்மா, நம்ம அதெல்லாம் பற்றி இப்போ பேசிக்கிட்டு உங்களுக்கும் சிரமம் எங்களுக்கும் சிரமம். அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நடக்கிறது நடக்கட்டும். ஒரு சில விஷயங்களில் நம்ம யாரையும் சில விஷயத்த மாற்றி இது பண்ண வேண்டாம். போக போக உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது நான் ஒன்றும் சொல்லலை. இதையெல்லாம் நாங்கள் எல்லாத்துக்கும் நான் குறை சொல்லிக்கிட்டோ, இல்லை மாற்றி பேசிக்கிட்டோ ஏதோ நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த விஷயத்தில் எல்லாமே வேணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நான் ரொம்ப புத்திசாலியாக தான் மாறிடுவேன். அதுக்கு மேலே யாரையும் நான் இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதும்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? எனக்கு இந்த விஷயத்தில் இனிமேலாம் ஒரு சில விஷயத்தில் நம்மளுக்கு காரணத்த தேடிக்கிட்டே இருக்காம, அவங்களுக்கு எதனால இந்த யூஸ் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம்." அப்படின்னோன்னே, "ஆமாம்மா அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு புரியுது. எந்த விதத்துலேயும் யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அ சரி அப்படிங்கிற ஒரு இதில நான் இருந்தா மட்டும்தான் நம்மளால எதையுமே பண்ண முடியும். உங்களுக்கு அதெல்லாம் நான் சொல்லி புரிய வைக்கணும்னு கிடையாது." அப்படின்னோன்னே, "ஆமாம்மா அதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும்லாம் கிடையாது தான். இருந்தாலும் அடுத்தடுத்த இதில நம்ம மாற்றிக்கிட்டு போயிட்டுருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது வேணும்ல. அத தான் நான் சரி பண்ணிக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்." ஆமா, அதுக்காக நீங்க இப்ப இப்பன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள சரியாவே நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. இதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்ல சரியா இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமா, ஆமா அது உண்மதான்.